வள்ளல் பெருமானுக்கு நிறைய சந்தேகம். அவரு இறைவன்கிட்ட கேட்டாரு. இறைவன் அவருக்கு சொன்னாரு. இப்ப நானும் அது மாதிரி வள்ளலாரை இறைவனா பாய்ச்சி கேட்கிறேன். அவர் எனக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு. நீங்களும் அந்த மாதிரி உள்ள இருக்கிற இறைவன்கிட்ட கேட்கலாம். அதுக்கு ஒரு என்ன டெக்னிக் யூஸ் பண்ணாருங்கிற மாதிரி தான் நான் இப்ப சொல்ல போறேன். புரியுதா உங்களுக்கு? தன்னை அறிந்து இன்பம் உற வெண்ணிலாவி ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவி அப்படின்னு கேட்கிறாரு. அப்படி ஒரு 23 கேள்வி இருக்கு. எத்தனை கேள்வி இருக்கு? ஒரு 20-22 கேள்வி அந்த பாடல்ல இருக்கு. ஒவ்வொன்றையும் கேட்கிறாரு. தன்னை அறிந்து நான் இன்னொன்னாவே இயங்கிட்டு இருக்கேன். இன்னொன்னு ஆகாத நிலை அடையணும். என்னை நான் உணரணும். வேதங்களை கடந்த நான் யாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். தன்னை அறிந்து அப்படி அணையும் போது இறைவனோடு இருக்கும்போது அது பேரின்ப நிலையா இருக்கும். உறவோடு இருக்கிற இன்பத்தை விட அது மேலான நிலையா இருக்கும். அந்த தன்னை அறிந்து இன்பம் முற வெண்ணிலாவே ஒரு தந்திரம், ஒரு ஒரு ஐடியா, ஒரு டெக்னிக் எனக்கு சொல்லிக் கொடு அப்படின்னு கேட்க. தந்திரம்னா தந்திரம்னு அர்த்தம். நான் என்னுடைய திறமையை வச்சுக்கிட்டு நான் அதை அடையிறதுக்கு. தன் திறம்னா தன்னுடைய திறம். நான் மண் திறம்னா மனதோட திறம். இயந்திரம்னாக்கா கருவிகளுடைய திறமை. அதனால தந்திரம் எனக்கு ஒரு என்னுடைய திறமையை வைத்துக் கொண்டு நான் அந்த இறைவனோட தொடர்பு கொண்டு என்னுடைய சந்தேகங்களை போக்கிக் கொள்வதற்கு ஒரு உளவை சொல்லு அப்படின்னு யார்கிட்ட கேட்கிறாரு? தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவி ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவி. வெண்ணிலா தந்திரத்தை சொன்னிச்சா சொல்லலையா அப்படிங்கிறத அவர் எங்கேயும் சொல்லல. புரியுதுதா? அவரு